ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 2026ல் நிறைய கண்டென்ட் கொடுக்க போகிறோம். இதுதான் செட் ஒன். இதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். இது பிகினருக்கும் யூஸ் ஆகும், ரிப்பீட்டர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் அப்படின்னா இந்த பசிலை சால்வ் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த பசிலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், அண்டு ஸ்பீடாக போட எந்த பாயிண்ட்ஸை எடுத்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால், சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் 2 பேருக்குமே இது யூஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் ஆன்சர் எடுக்க முடியுதான்னு பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி டீச் பண்ணியிருக்கேன், நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்காக நான் உட்காந்து எடிட் பண்ணி நானே கொஸ்டின் ரெடி பண்ணி அண்ட் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தனியாக ஸ்பெஷலாக டீச் பண்ணுவேன். உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் லாங் டேர்முக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, அண்டு நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸ்டடி ஹால் போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு பேங்கிங் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் ரொம்ப தூரம் இந்த கண்டென்ட்டை கொண்டு போக முடியும். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய கண்டென்ட் இது மாதிரி கொண்டு வருவோம். ஸோ நம்ம வாங்க டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 8% கொண்ட ஒரு சர்க்குலர் பசில். ஓகேங்களா? எக்ஸாக்டாக ஆர்ஆர்பி கிளர்க்கில் மெயின்ஸில் கேட்ட எக்ஸாக்ட் கொஸ்டினை தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்டை உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து பேரலல் பசில்லையும் சர்க்குலர் பசில்லையும் வரும். ஓகேங்களா? இப்போ 2 பர்சன்ஸ் ஃபேஸஸ் ஈச் அதர் அப்படின்னா இவரும் ஒருத்தரை பார்க்குறது 2 பேரும் ஒரே டைரக்ஷனில் ஒரே பாயிண்ட்டை நோக்கி இருக்கணும். ஓகேங்களா? இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கா, இவரும் அவரை பார்க்கணும், அவரும் இவரை பார்க்கணும். அதுக்கு தான் ஃபேஸ் ஈச் அதர். ஓகேங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன் ஈச் அதர், இது 3மே ஆப்போசிட்டில் தான் வரும். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா ஃபேஸ் ஈச் அதர். இப்போ ஒய் ஃபேஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்களன்னா ஒய்யை ஃபேஸ் பண்ணின்னு இருக்குன்னு அவசியம் இல்லை. இதுவும் சொல்லலாம், இதையும் எக்ஸ் ஃபேஸ், இதுவும் எக்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லலாம், ஒய் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் 2மே வரும் ஈச் அதர், அதனால தான். ஆனால் இதில் ஒய் மட்டும்தான் எக்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒய் ஃபேஸஸ் எக்ஸ். இதில் நம்ம எக்ஸ் ஃபேஸஸ் ஒய்ன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸு வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க, ஒய்யை பார்த்துட்டு இல்லை. இப்போ ஒய் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டைரக்ஷன் பார்க்குறாங்க, அவங்க பார்க்கக்கூடிய டைரக்ஷன் தான் எக்ஸ் இருக்காங்க. அப்போ ஒய் ஃபேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டு. அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் ஃபேஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போது எக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒய் இருக்கக்கூடிய பக்கத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது எக்ஸ் வந்து ஒய்யை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒய் எக்ஸை ஃபேஸ் பண்ணலை. ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சால் இந்த பஸ்ஸில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக ஃப்ளோவாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு சப் கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு அடி வாங்கும். ஓகேங்களா? 4th கொஸ்டினோ 3rd கொஸ்டினோ அதிலே அடி வாங்கும் இந்த கான்செப்ட் புரியலன்னா. அண்டு இதுலேயும் ஒரு சில பேருக்கு அடி வாங்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்து அப்ரோச் பண்ணும்போது எதை வச்சு எடுத்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏஎஃப்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கனெக்டிங் ஏதாச்சும் இருக்கா, இங்கே எஃப் இருக்கா, எஃப் இருக்குது, ஏ இருக்கா, இங்கே ஏ இருக்குது. அப்போ இதை வச்சு அப்ரோச் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் இருக்குது, எடுத்து அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணி ஸ்டார்டிங்லேயே நம்மளால் பிக்கப் பண்ண முடியலன்னா வேறு ஏதாச்சும் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இது எடுத்து அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ 8 பேர் இது அண்டு இந்த பசில் வந்து 8 பேர் கொண்ட பசில், 8 பேர் கொண்ட சர்க்குலர் பசில். ஓகேங்களா? 8 பேர் கொண்ட சர்க்குலர் பசில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 பேர் 4 ஆஃப் தெம் டுவேர்ட்ஸ் சென்டர். ஓகேங்களா? 4 ஆஃப் தெம் அவே ஃப்ரம் த சென்டர். அப்போது 4 ஃப்ரம் சென்டர், 4 ஃபேஸஸ் அவே ஃப்ரம் சென்டர். இதுதான் இன்ட்டு. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ 1 பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். நம்ம சர்க்குலர் பஸ்ஸில் இப்படி அப்ரோச் பண்ணுவோம். ஒரு சில பேர் சர்க்கிள் போட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. எதுனாலும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் அப்ரோச் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? இப்போ எடுத்த உடனே டைரக்ஷன் போடக்கூடாது. எதுக்கு எந்த டைரக்ஷன்னு நம்ம சால்வ் பண்ண தான் தெரியும். 1 பெர்சன் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஏ அண்ட் எஃப்‌க்கு நடுவுல ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அடுத்து பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஓகேங்களா? இப்போ பாருங்க எஃப் இங்க இருக்கு. எஃப்‌க்கு இன்வெர்ட் டைரக்ஷன் போட்டா செகண்ட் டு த லெஃப்ட் இங்க வரும். எஃப்‌க்கு செகண்ட் டு த லெஃப்ட் இங்க பி வராது. பி எங்க இருக்கு? செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்ன்னு சொல்றாங்களா? ஆனா இங்க எஃப்‌க்கு அ எந்த டைரக்ஷன் போட்டா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தான் இந்த க்ளூ. இந்த க்ளூ வச்சு தான் நம்ம எஃப்போட டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்னா இப்போ அவுட் டைரக்ஷன் இன்வெர்ட் டைரக்ஷன் போடும்போது இங்கே வரும். ஆனால் இங்கே பியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ அவுட்வேர்ட் டைரக்ஷனில் வச்சா மட்டும்தான் நம்மளால பியை இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியும். ரியல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இப்படி தான் கேட்பாங்க எக்ஸாம்லேயும். ஓகேங்களா? அப்போது இங்கே அவுட்வேர்ட் டைரக்ஷன் போட்டோம். இப்போ இங்கே அவுட்வேர்ட் டைரக்ஷன் போட்டால் என்ன ஆகும் பாருங்கள். இங்கே வரும் பி செகண்ட் டு த லெஃப்ட் இங்கே வரும். அவுட்வேர்ட் டைரக்ஷன்னா இப்படி தானே இருக்கும். இப்படி வந்தால் இங்கே வரும். ஆனால் இங்கே போட முடியுமா? போட முடியாது. அப்போ இன்வெர்ட் டைரக்ஷனில் போட்டால் தான் நம்ம பியை இங்கே வைக்க முடியும். பி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை எதுக்காக கொடுத்துருக்காங்க? ப்ரைமரி பர்பஸ் என்னன்னா பியுடைய டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண. ரைட்டு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஏ. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏக்கு பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஏவுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இவங்க இன்வெர்டாக இருந்தால் அவங்க அவுட்வேர்டாக இருப்பாங்க. இவங்க அவுட்டுனா இவங்க 2 பேரும் இன்னும் இருப்பாங்க. இப்போதைக்கு அதை நம்ம அப்ரோச் பண்ண தேவையில்ல. அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இமிடியேட் நெய்பர்ஸ் ஏவுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு க்ளூவாக எடுத்து எழுதிப்போம். ஓகேங்களா? ஆனால் இந்த பிஎஃப் அதை க்ளூவாக எடுத்து எழுதக்கூடாது, டேரெக்டாக எழுதிடணும். ஓகேங்களா? நம்ம போகக்கூடிய ஃப்ளோவில் இருக்கிறது அப்படியே ஃப்ளோவில் போயிடணும். அதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இன்ட்டாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஎஃப் அதையும் எடுத்து எழுதுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதுங்க. எக்ஸாமில் டெஸ்ட் போடும்போது அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு போக போக ப்ராக்டிஸில் அதை அவாய்ட் பண்ணிடுவீங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு. சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. இப்போ பாருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஏவுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறத அது கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். சி செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏன்றாங்க. இப்போ இது இன்வெர்ட் போட்டால் இங்கே வரும் சி. ஓகேங்களா? அப்போது அவுட்வேர்ட் டைரக்ஷனில் போட்டால் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் சி செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க இதை இன்வெர்ட் போட்டால் தான் வரும். இது அவுட்வேர்ட் போட்டால் வருமா? அவுட்வேர்ட் போட்டால் இங்கே வரும் சி ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போது இன்வெர்ட் போட்டால் தான் சி வரும். செகண்ட் டு த ரைட். இந்த ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கான்சியஸாக பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லாம். ஓகேங்களா? அப்போது இப்போ வந்து பாருங்கள் ஏவுடைய டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சா? ஏவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இது அவுட்வேர்டுன்னா இது இன்வேர்டு. ஓகேங்களா? இது இன்வேர்ட்னா இது ரெண்டும் அவுட்வேர்டு. சூப்பரா? ஒரு சூப்பராக ஃப்ளோவாக போதா? ஓகே. ஆஸ் மெனி பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் பி பிட்வீன் டி அண்ட் இ. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் க்ளூவாக எடுத்து எழுதிக்கலாம். மற்ற பசில்ஸில் எழுதலாம். பட் ஆனால் இதில் தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஓப்பனாக தெரியுது. ஏக்கும் பிக்கும் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணாத டேர்ம்ஸ் வேணால் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 3 பேர் இருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க அதுவும். அப்போது நீங்கள் லெஃப்ட் ரைட் டைரக்ஷன் எதுவுமே பார்க்க தேவையில்ல. 3 பேர் 8 பேர் கொண்ட பசிலில் 3 பேர் அப்படின்னா டைரெக்டாக ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ரைட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். எதுக்கு? டி அண்ட் இ. ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே பர்சன் தான். சில நேரங்களில் இதில் 1 மோர் 2 மோர் 1 லெஸ் 2 லெஸ்ன்னு கொடுப்பாங்க. அதை நான் அப்கமிங் பசில்ஸில் கொண்டு வரேன். இப்போதைக்கு இந்த ஃபேஸஸ் இந்த பசிலில் கற்றுக்குறோம். ஒவ்வொரு பசில்ஸும் ஒவ்வொரு கான்செப்டை நம்ம கற்றுக்கிட்டு போகலாம். ஓகேங்களா? இதுலேயே சேம் பர்சன் சொல்லியிருக்காங்க. 1 மோர் 1 லெஸ் 2 மோர் 2 லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ டி அண்ட் இ இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது டைரெக்டாக நீங்கள் அதை எடுத்து பாசிபிலிட்டி அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எலிமினேட் பண்ண ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இ நெய்தர் சிட் அட்ஜசன்ட் டு ஏ. ஓகேங்களா? இ
ஏ பக்கத்தில் வராது. அதே மாதிரி அந்த இ அப்படிங்கிறது எஃப் பக்கத்துலேயும் வராது. நெய்தர்னா நார்னு சொல்லி இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா? இ வந்து பார்த்தீங்கன்னா ஏ பக்கத்துலேயும் வராது, எஃப் பக்கத்துலேயும் வராது. அப்போது இ இங்கேயும் வராது. சரி. இப்போ பாருங்க, இதில் இருக்கக்கூடியதில் ரிமைனிங் நமக்கு ஒரே ஒரு பிளேஸ் தான் எம்டியாக இருக்குது. அது இந்த இடத்துல நம்ம இஏ பிளேஸ் பண்ண போகிறோம். சூப்பரா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஏக்கும் எஃப்க்கும் பக்கத்தில் வரக்கூடாதா? எஃப்ங்க இருக்கா? இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்டி பிளேஸ் இதுதான். அந்த இடத்துல இஏ போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன படித்தோம்? ஆஸ் மெனி பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் பி, டி அண்ட் இயா? இஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? ஏவும் பியும் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்களா? அப்போ இயும் டியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா? அப்போ இ ஃபிக்ஸ் பண்ணதுனால இக்கு நேராக டிஏ இங்கே போடுங்க. அதே மாதிரி இக்கு நேராக டிஏ இங்கே போடுங்க. சூப்பர். இப்போ பாருங்க, ஜி டஸ் நாட் ஃபேஸ் ஹெச்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஜி டஸ் நாட் ஃபேஸ் ஹெச். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஃபேஸ் கான்செப்ட். இப்போ இங்கே ஜியை போட்டு இங்கே ஹெச்சை போட்டால் என்ன ஆகுது? ஜி இந்த டைரெக்ஷனை பார்த்துருக்கா? ஹெச்சை பார்த்துருக்காங்களா? அப்போ வருமா? வராது. இது இன்வெர்ட் டைரெக்ஷனில் இருக்கா? ஜி ஹெச் தான் நான் இன்னும் நம்ம பிளேஸ் பண்ணல. அப்போது ஜி இங்கே போட்டு ஹெச் இங்கே போட்டால் ஜி என்ன ஆகுதுன்னா ஹெச்சை பிளேஸ் பண்ணுது, ஃபேஸ் பண்ணுது. ஆனால் டஸ் நாட் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பாசிபிலிட்டியில் இங்கே ஹெச் வராது, இங்கே ஜி வராது. டெஃபினட்டாக இங்கே ஜி வராது. அப்போ ஜியை நம்ம இங்கே போட்டு ஹெச்சை இங்கே போட்டு இதை அவுட்வேர்ட் டைரக்ஷனில் போட்டால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை இன்வெர்ட் டைரக்ஷனில் ஜியை இன்வெர்ட் டைரக்ஷனில் போட்டாலும் ஜி வந்து ஹெச்சை ஃபேஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஜி எங்கேயோ பார்த்துருக்கு, வெளியே அங்கே எங்கேயோ ஒராக்கு பார்த்துருக்காங்க. ஆனால் ஹெச் அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஜி இங்கே ஹெச்சை ஃபேஸ் பண்ணல, பார்க்கல. ஜி வேற எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள், இங்கே எங்கே வேணாலும் போடலாம். இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். ஜி ஹெச்சும் எங்கே வேணாலும் போடலாம். ஸோ அது பாசிபிலிட்டியில் இருக்குது. அதுக்கு எதனா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஹெச் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. இப்போ பாருங்கள், இங்கே ஹெச் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? அப்போது ஹெச் வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ போடணும்னா இது இ உடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க. இயை இன்வெர்ட்டில் போட்டால் தான் ஹெச் வந்து இக்கு செகண்ட் டு த ரைட்டு வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. இன்னும் நமக்கு அது வரலை. இப்போ போத் ஹெச் அண்ட் இ ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ரைட்டுங்களா? இதை நம்ம இன்ட்டாக எழுதணும். ஹெச் நாட் ஈக்குவல் டு இ. ஹெச்சும் இவும் டைரக்ஷனில் வேறு வேறு. அப்போ பாருங்கள், இந்த பாசிபிலிட்டியில் ஹெச்சும் இயும் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கா? இல்லை, ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போது இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். ரைட்டு. அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு இயை அவுட்வேர்ட் டைரக்ஷனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிஷன் என்ன? ஹெச் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஹெச் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. இந்த ரவுண்ட் எதுக்குன்னா, எதை ரவுண்டாக போகிறோன்னா அதுக்கு ரைட் லெஃப்ட்னு கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இதில் டைரக்ஷன் ஒரே மாதிரி இல்லைல்ல, இன்வேர்ட் அவுட்வேர்டு இருக்கிறதுனால. அப்போ நம்ம இயை இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா, இயை போட்டால் அவுட்வேர்ட் டைரக்ஷனில் போட்டால் ஹெச் இங்கே வரும். அப்போது இயோடைய டைரக்ஷனும் அவுட்வேர்டு, ஹெச்சோடைய டைரக்ஷனும் அவுட்வேர்டு. ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இன்வெர்ட் டைரக்ஷனில் தான் போடணும். இன்வெர்ட் டைரக்ஷனில் போட்டால் இக்கு செகண்ட் டு த ரைட் ஹெச், இக்கு செகண்ட் டு த ரைட் ஹெச். இதுவும் ஹெச்சும் நமக்கு என்னவா இருக்கக்கூடாது? சேம் டைரக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்போ இது இன்வெர்ட்னா ஹெச் நமக்கு அவுட்வேர்ட் டைரக்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஏன் இங்கே இ போட்டு நம்ம ஹெச் இங்கே போடலன்னா, இங்கே இ போட்டால் அவுட்வேர்ட் டைரக்ஷன் போட்டால் தான் ஹெச் இங்கே ப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணால் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் வந்துடும். அது இங்கே கண்டிஷன் கிடையாது, வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கணும். இப்போ இன்வெர்ட்டில் போட்டு ஹெச் அந்த பக்கம் போட்டால் தான் நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பசில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பாசிபிலிட்டி தப்பு. இதுதான் நமக்கான ஆன்சர். ரைட்டுங்களா? இதில் இப்போ பியும் சியோடைய டைரக்ஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அடுத்து அதுக்கு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? போத் ஹெச் அதை பார்த்தாச்சு. சி ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் ஜி. சி ஈக்குவல் டு ஜி ஈக்குவல் டு சி. சாரி, ஓகேங்களா? சியும் ஜியும் சேம், இயும் ஜியும் சேம். ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஸ் பி. இவங்க 2 பேரும் சி சேம் தான். பட்
இவங்க 2 பேரும் நாட் ஈக்குவல் டூ பின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்ப இது 3ல எதானா ஒண்ணு இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன பார்த்தோம்? ஜி ஹெச்சும் ஜியும் ஆப்போசிட் டைரக்ஷன் இங்க ஃபில் பண்ணாம விட்டுட்டோம். இப்ப நமக்கு ஞாபகம் வந்ததுனால ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜிய நம்ம இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோமா? ஜி உடைய டைரக்ஷன் தெரியுமா? என்ன சொல்லியிருக்காங்க? சி ஃபேசஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் ஜியா? சியும் ஜியும் சேம் டைரக்ஷன். அப்போ ஜி அவுட்வேர்ட்னா சியும் அவுட்வேர்டு தான். அண்டு இவங்க அண்டுன்னா எப்பயுமே இந்த அண்டு அப்படிங்கிறது இந்த ஜியை குறிக்காது. இந்த ஜியை குறிக்காது. இது வந்து சியை குறிக்கும். ஓகேங்களா? அந்த அண்டு அப்படிங்கிறது சியை குறிக்கும். இந்த அண்டுக்கு பதிலா அங்க ஊவோ, ஊமோ, விச்சோ இருந்ததா ஜியை நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து அண்டுன்றதுனால ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியதை எடுக்கணும். சியை நம்ம எடுக்கணும். அப்ப சி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஸ் பி. ஓகேங்களா? இப்ப சி அவுட்வேர்ட் அப்படிங்கிறதுனால பி வந்து இன்வர்டா இருந்தா தான் சியும் பியும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஜியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், சியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பி இன்வர்ட்ல இருந்தா சி அவுட்வேர்ட்ல இருக்கு. இப்போதான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ரெண்டும் சேம் டைரக்ஷன் இல்லன்ட்டு. சரி, இப்போ நம்ம போட்ட கொஸ்டின் கரெக்டானு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இன்வர்ட் பர்சன் 4 அவுட்வர்ட் பர்சன் இருக்காங்களான்னு பார்க்கணும். எதனா ஒன்று செக் பண்ணா கூட போதும். ஏ, இ, பி, எஃப் 4 இருக்கு. ஓகேங்களா? அவுட்வேர்டுக்கு 1, 2, 3, 4. ஸோ 4 இன்வர்ட் 4 அவுட்வர்ட் எக்ஸாக்ட்டா அமைஞ்சிருச்சு. ஃபர்தரா நான் இந்த பசில் கரெக்ட்டா இல்லையா சார்? அப்படின்னு எப்படி நான் கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதா? உங்களுக்கு புரியிற மாரி நான் டீச் பண்ணியிருக்கேன்னா, இதுலேருந்து என்ஹான்ஸ் பண்ணணுமா? இன்னும் கொஞ்சம் வேகமா நடத்தணுமா? இல்ல இந்த மாரி ஒவ்வொரு டீட்டெயில்டா சொல்லணுமா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நான் அப்கமிங் வீடியோஸை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இம்ப்ரூவைசேஷன் கண்டிப்பா இருக்கணும். அது உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? நான் நல்லா எடுத்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சார் இன்னும் கொஞ்சம் வேகமா போணும். இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த இந்த கொஸ்டின ஆன்சர் கரெக்ட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம போட்ட கொஸ்டின் கரெக்ட்டு அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்த ஆப்ஷன்ஸ்ல 4 ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். 4 ஆஃப் 5 ஆர் லைக் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும். அதில 1 மட்டும் இந்த குரூப்லேருந்து வித்தியாசமா இருக்கும். அந்த 1 மட்டும் எது? ஹூ அமாங் ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டூ தட் குரூப் அப்படிங்கிற கொஸ்டின். ஓகேங்களா? எப்பயுமே இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் பசில்ல இருக்கும். 5 பசில் இருக்குன்னா 4 பசில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துரும். ஓகேங்களா? இத கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும். இப்ப பாருங்க, அவங்க குடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரவுண்ட் அடிக்கலாம். ஓகேங்களா? ரவுண்டு என்ன குடுத்துருக்காங்க? பி, பி, டி, சி, சி, டி அதுக்கப்புறம் ஹெச்ஜி, ஜிஹெச். ஓகேங்களா? இதில இதில சிமிலாரிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது, பி மட்டும் தான் இன்வர்ட் டைரக்ஷன். மீதி எல்லாமே 4 ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சி, ஜி, டி, ஹெச் இது எல்லாமே அவுட்வர்ட் டைரக்ஷன். நமக்கு ஒன்லி பி மட்டும் தான் இன்வர்ட் டைரக்ஷன். அப்ப இதில எது வித்தியாசமா இருக்கு? இந்த குரூப்ல டூப் எதுன்னா பி தான். ஸோ நமக்கான ஆன்சர் பி. சூப்பரா? ரைட்டு. இப்போ இது கொஸ்டின் கரெக்ட்டா ஆனதுனால நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின கரெக்ட்டா போட்டுட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கலாம். ஒருவேளை இதுக்கு ஆன்சர் உங்களால எடுக்க முடியல அப்படின்னா, ஒண்ணு அவங்க வேற எதனா லாஜிக்ஸ் வித்தியாசமா வச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா, நீங்க தப்பா போட்டிருக்கீங்க. நீங்க அத கரெக்ட்டா போடணும்னு அர்த்தம் எக்ஸாம் ஹால்ல. ஸோ அது பை த பிராக்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும் பிகினர்ஸ்க்கெல்லாம். ஹவ் மெனி பர்சன் சிட்டிங் பிட்வீன் எஃப் அண்ட் ஜி வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் ஜி. ஓகேங்களா? எஃப் இங்க இருக்காங்க. ஜி இங்க இருக்காங்க. யாருக்கு லெஃப்ட் இல்லன்னா, ஜிக்கு லெஃப்ட்ல ஜி அவுட்வர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால, இப்படி தான் பார்த்துட்டு போணும். ஜிக்கு லெஃப்ட்ல இப்படி பார்க்கணும். 1, 2, 3, 4 4 பெர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் 4. இது இப்போ தான் பார்த்தோம். 3rd கொஸ்டின் போலாம். இப்போ நான் அங்க சொல்லிக் குடுத்த கான்செப்ட் இங்க வரும். ஓகேங்களா? சி ஃபேசஸ் இன்சைட் ஆஃப் த டேபிள். சி இன்சைட் டேபிளா இருக்காங்க? இல்ல. அவுட் சைட் த டேபிள். ஸோ 1 வந்து தப்பு நமக்கு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டி அண்ட் ஏ சிட் அட்ஜசன்ட் டூ ஈச் அதர். டியும் ஏவும் அட்ஜசன்ட்ல தான் இருக்காங்க. பக்கத்து பக்கத்துல இருந்தாலே சரி, அவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல. ஸோ நமக்கு செகண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் தப்பு ஆனா. இப்போ பாருங்க இந்த கான்செப்ட். எஃப் ஃபேசஸ் சின்னு இருக்கு. எஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சியை ஃபேஸ் பண்ணியிருக்கா? யார பார்த்து உட்காந்துருக்காங்க? சியை பார்த்து தானே உட்காந்துருக்காங்க. இவங்க யார பார்க்குறாங்க? யார ஃபேஸ் பண்றாங்க? சியை தான் பார்க்குறாங்க. ஆனா சி வந்து எஃப்ப பார்க்கல.
எஃப் அண்ட் சி ஃபேஸஸ் ஈச் அதர் அப்படின்னா தான் இது தப்பு. ஆனால் எஃப் ஃபேஸஸ் சி அப்படிங்கிறது கரெக்டு தான். இந்த லாஜிக் ஓகேங்களா. இந்த இடத்துல எஃப்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சின்னு வச்சுக்கோங்க. எஃப் சியை தான் பார்த்துருக்கு. எஃப் யாரை தான் பார்க்குறாங்க? சியை தான் பார்க்குறாங்க. ஆனால் சி தான் எஃப்பை பார்க்காம வேற எங்கேயா பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அவர் வேற எங்கேயோ பார்க்குறாங்க, இவங்க வந்து சியை பார்க்குறாங்க. அப்போது எஃப்ங்கிறவங்க சியை லவ் பண்ணுறாங்க, ஆனால் சி வந்து எஃப் லவ் பண்ணல. ஆனால் சி வந்து உள்ளே பார்த்துருந்தா எஃப்பும் சியும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல சி வந்து வேற எங்கேயோ பார்க்குறாங்க, ஆனால் எஃப் சியை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை தானே. அப்போது எஃப் ஃபேஸஸ் சி அப்படிங்கிறது உண்மை. எஃப் அண்ட் சி ஃபேஸஸ் ஈச் அதர் அப்படின்னா மட்டும் தப்பு. இந்த இடம் நிறைய பேர் குழம்பி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இல்லை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் போகலாம். அப்போ இது ரைட்டு தானே. எஃப் ஃபேஸஸ் சி அப்படிங்கிறது கரெக்டு தானே. அப்போது தேர்டும் கரெக்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் போத் 2 and 3 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். அண்ட் இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொஸ்டினில் விச் ட்ரூ விச் நாட் ட்ரூன்னு கூட கேட்பாங்க. நாட் ட்ரூன்னு கேட்பாங்க, ட்ரூன்னு கேட்பாங்க, சம்டைம் ஃபால்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டைம் கண்ணை பார்த்துட்டு இங்கே ட்ரூ போர்டில் கொடுத்துட்டு நாட்டை வந்து நல்ல இந்த நார்மல் நாட்டில் கூட கொடுத்துருப்பாங்க. நாட் ட்ரூவா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை இது நாட் ட்ரூ வந்தால் ஒன்லி ஒன் ஆன்சர். ட்ரூ எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 and 3 கரெக்டுன்றதுனால ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். ரைட்டு. அடுத்த கொஸ்டின், ஹூ அமாங் ஃபாலோயிங் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. பி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க, இன்வெர்ட் டைரக்ஷன். அப்போது இப்படி இருக்காங்களா? இவங்களுக்கு பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு இவங்க, செகண்ட் இவங்க. இவங்களுக்கு ரைட்டில் செகண்ட் டு த ரைட் யாருன்னா எஃப். நமக்கான ஆன்சர் எஃப். லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இஃப் ஆல் த பர்சன்ஸ் சிட் ஆல்பபெட்டிக்கலி இன் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாட்ச் எப்படி சுற்றுது? டிங் டிக் 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 இப்படி தானே சுற்றுது. அப்படியே மாற்றி இப்படி வந்தாக்கில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்படி வந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஓகேங்களா. ஆனால் இப்படி வந்தால் எப்பயுமே வாட்ச் சுற்றுற மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். எதுலேருந்து? ஏலேருந்து. இதில் இன்க்ளூடிங் ஏ, எக்ஸ்க்ளூடிங் ஏ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸ்க்ளூடிங் ஏ ஓகேங்களா. ஏலேருந்து நம்ம இப்படி அப்படியே வரிசையாக எழுதிட்டு வரணும் ஓகேங்களா. ஏவை விட்டுருங்க, இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏழுந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நம்மளா பிக் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கலரில் இருக்கிறது இருந்தது. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிறதும் எது சேம்? எக்ஸ்க்ளூட் ஏ. ஏவை விட்டுருங்க. இங்கே சேமாக இருக்கா? இல்லை. இங்கே சேமாக இருக்கா? எஸ். சி சேமாக இருக்குது. இங்கே சேமாக இருக்கா? இல்லை. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை ஓகேங்களா. ஒன்ஸுக்கு டுவைஸ் செக் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலில் பொறுத்தவரை. நம்மளுங்க நம்ம போட்டது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு திருப்பி செக் பண்ணுவாங்க. டி இருக்கா? இல்லை. இ இருக்கா? எஃப் இருக்கா? ஜி இருக்கா? ஹெச் இருக்கா? இது என்னென்னா இன்னொரு அடுத்த சப்கொஸ்டினை சால்வ் பண்ணக்கூடிய டைம் எடுத்து போனாமாங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒன்லி சி தான். அப்போ இதில் இருக்கக்கூடியதில் ஒரு பர்சன் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டரில் இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் கூட மாறாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கொஸ்டின் எஃபெக்டிவாக இருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால இது பசிலுக்கு மட்டும் இல்லை, என்னால் என்னென்ன டாபிக் கொடுக்க முடியுமோ அந்தந்த டாபிக் கொடுக்குறேன். ஆனால் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். நானே உட்காந்து கொஸ்டின் எடுக்கணும், நானே உட்காந்து யோசிக்கணும். இதெல்லாம் எது உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு நியூவாக இருக்கும், அண்ட் இதெல்லாம் ஒவ்வொரு கான்செப்டும் உள்ளே இருக்கக்கூடியது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும், அந்த மாதிரியும் நான் யோசிக்கணும். ரிப்பீட்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு எந்த கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணால் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், அவங்க வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிகினர்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து அவங்க பசில்ஸை அப்ரோச்சாக கற்றுக்கணும். ஸோ 2 பேருக்காகவும் நான் வந்து இந்த எஃபர்ட்டை போடுறேன். ஸோ நீங்கள் 2 பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனல் ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அண்டு அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் நான் கொண்டு வர முடியும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்டு மறக்காமல் இந்த வீடியோவோடைய
ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ எஸ் ஃப்ரெண்ட்ஸ்.